ஒரு சில மூலிகைகள் நான் ஏற்கனவே வகுப்புல சொல்லியிருக்கேன். அத பத்தி நம்ம பார்ப்போம். சின்ன சின்னதா பார்ப்போம். அதுக்கப்புறம் நிறைய மூலிகைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 30 மூலிகைக்கு மேலதான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? அதனால அத வந்து பார்த்துக்கோங்க. அப்போ ஒவ்வொரு ஜோதிடர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. சாதாரணமா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இத வந்து இந்த கலைய கத்து வச்சுட்டோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது? அதாவது என்னோட பாடத்திட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒளிவு மறைவும் வந்து இருக்காது. ஏற்கனவே படிச்சவங்களுக்கு வந்து தெரியும். புதிய மாணவர்கள் நிறைய வந்திருக்கீங்க. அதனால ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது நான் வந்து சொல்ல வேண்டியிருக்கு. சரிங்களா? அதனால என்னுடைய பாடத்திட்டம் அப்படிங்கிறது எந்த இடத்துலயுமே ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இருக்காது. நீங்க பாட்டுக்கு சாதாரணமா நீங்க கத்துக்கிட்டே போயிரலாம். சரிங்களா? அந்த மாரி ஒண்ணு. இதுக்கப்புறம் இப்ப நீங்க படிச்சதோட மட்டும் விடாம, ஒரு மூலிகைய வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மூலிகை நம்ம சொல்றோம்னா, அத வந்து நீங்க பயன்படுத்தணும். நீங்க பயன்படுத்தி பாருங்க. இது இந்த மாரி வேலை செய்யுதா? என்ன ஏது அப்படிங்கிற மாரி நீங்க வேலை செஞ்சு பார்க்கணும். அத வந்து பிரயோகப்படுத்தி பார்க்கணும். பிரயோகப்படுத்துது அப்படின்னா, அது வந்து ஏவி விடுதல் அப்படின்னு சொல்லி பேரு.